வால்பாறை செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ பாஸ் அவசியம் என கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனார் அக்டோபர் 29இல் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா மையங்களாக விளங்கும் வால்பாறை மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளில் வருடம் முழுவதும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருகின்றனர். இயற்கை அழகு, காடுகள், நீர்வீழ்ச்சிகள், மலைவழி வளைவுகள் மற்றும் வனவிலங்குகள் ஆகியவற்றை ரசிக்க நாடு முழுவதும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். இந்த நிலையில் சுற்றுலா போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் ஆழியாறு சோதனை சாவடியில் இ பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இ பாஸ் இல்லாமல் வால்பாறை நோக்கி செல்லும் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் சுற்றுலா பயணிகள் தங்களது பயண விவரங்களை முன்கூட்டியே இணையதளம் வாயிலாக பதிவு செய்து இ பாஸ் பெறலாம் எனவும் கூறியுள்ளார். அதற்காக இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஆழியாறு மற்றும் சோழையார் சோதனை சாவடிகளிலும் இ பாஸ் பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை வால்பாறை வனப்பாதை மற்றும் மலைப்பகுதிகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, விலங்கு நலன் மற்றும் சுற்றுலா ஒழுங்கை உறுதி செய்யும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது.